காரமடை அருகே பேராசிரியை பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கோவை காரமடையில் 2014ஆம் ஆண்டு பேராசிரியை ரம்யா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். வீட்டில் தனது தாயுடன் இருந்த ரம்யாவை கொலை செய்த மகேஷ் வீட்டில் இருந்த நகைகளையும் கொள்ளையடித்துச் சென்றார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 மாதங்களுக்கு பின் தென்காசியைச் சேர்ந்த மகேஷை கைது செய்தனர். மகேஷ் மீது கொலை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் 23 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. மகேஷ் மீது 5 பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டதாக நீதிபதி ராஜா அறிவித்தார். இதனையடுத்து குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட மகேஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார்.